ராமபுரான்னு ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல விஷாலோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. விஷாலோட அப்பா பல நாட்களா படுத்த படுக்கையா இருக்காரு. விஷாலோட தங்கை வைசாலி அண்ணன் கிட்ட வந்து இப்படி சொன்னா, நீயும் நானும் பசிய பொறுத்துக்குவோம். ஆனா உடம்பு சரியில்லாத அப்பாவை பட்டினி போடுறது அவருக்கு நல்லது இல்லனா. வீட்ல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. புரியுது வைஷாலி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அந்த சமயத்துல அரசர் ஒரு போட்டிய அறிவிச்சிருந்தாரு. ஊர்ல இருக்க எல்லாரும் அந்த போட்டிய பத்தி தெரிஞ்சுக்க ஒண்ணு கூடி இருந்தாங்க. போட்டி என்னன்னா, அரசருக்கு சொந்தமான கஜானாவோட கதவு பல வருஷமா அடபட்டு கிடக்கு. அதை எந்த ஆயுதமும் பயன்படுத்தாம யாரு திறக்குறாங்களோ அவங்களுக்கே அந்த கஜானா மொத்தத்தையும் தர்றதா அரசர் அறிவிச்சிருக்காரு. ஒருவேளை போட்டியில தோத்துட்டா அவங்களோட ஒரு கை ஒரு கால் அகற்றப்படும். கஜானாவோட கதவை திறக்கிறது அவ்வளோ சுலபமா இருக்காது. நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும். ஆமா ஆமா, அது அரச கஜானாவோட கதவு. கண்டிப்பா திறக்கிறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டியில யாரும் கலந்துக்க மாட்டாங்க. அப்படியே கலந்துக்கிட்டாலும் அவங்க ஒரு கையையும் காலையும் இழக்க வேண்டியதுதான். ஊர்ல இருக்க எல்லாரும் அந்த போட்டிய பத்தி இப்படி பேசுனாங்க. ஆனா விஷாலோ அந்த போட்டியில கலந்துக்கணுங்கிற எண்ணத்தோட இருந்தான். விஷால் அண்ணா, நீ என்ன யோசிக்கிற? வைஷாலி, நானும் அந்த போட்டியில கலந்துக்கலான்னு இருக்கேன். என்ன அண்ணா சொல்ற? ஊர் மக்கள் சொன்னதெல்லாம் நீ கேட்டில? அந்த போட்டி ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். ஒருவேளை நீ தோத்துட்டா உன் கையையும் காலையும் நீ இழக்க வேண்டி வரும். எல்லாம் எனக்கு தெரியும் வைஷாலி. நான் இந்த போட்டியில கலந்துக்க தான் போறேன். என்ன நடந்தாலும் சரி. அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாரும் அங்க கூடி இருந்தாங்க. வைஷாலி, அழாத, நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அந்த கதவை திறக்க போனான். விஷால் அந்த கதவுல கைய வச்சதும் அந்த கதவு தன்னால திறந்துருச்சு. அதுக்கப்புறம் உள்ள இருந்து இளவரசி வந்தாங்க. விஷால், இனி இந்த கஜானா முழுசும் உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா இளவரசி, இந்த கதவை விஷால் தொட்டதுமே திறந்துடுச்சே. நீங்க சொன்னதும் சரிதான், இந்த கதவு பூட்டப்படவே இல்ல. அப்புறம் எதுக்காக இளவரசி இப்படி ஒரு போட்டிய அரசர் நடத்தினாரு? அரசர் நம்மளோட இந்த அரசவையில யாரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்காங்கன்னு பார்க்க நினைச்சாரு. அதுக்காக தான் இந்த போட்டி. போட்டியில தோத்தா கையும் காலும் அகற்றப்படும்னு சொல்லியும் விஷால் தன்னம்பிக்கையோட இந்த போட்டியில கலந்துக்கிட்டாரு. தன்னம்பிக்கையோட இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் விஷால். அதுக்கப்புறம் விஷாலுக்கு அரசர் கஜானாவையே கொடுத்துட்டாரு. நம்மளும் தன்னம்பிக்கையோட இருந்தா எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம்.